அந்த ரிசல்ட்டு 9455. நம்ம என்ன எடுத்திருந்தோம்னா 474 எடுத்திருந்தோம். 474 எடுத்திருந்தோம். அதில் ஏ போர்டு வந்து கரெக்டாக பாஸ் ஆச்சு. நம்ம சின்ன மிஸ்டேக் தான் அது இருந்தாலும் அந்த ஒரு ஃபார்முலாவில் எடுத்துகிட்டே வந்தோம்னா சக்ஸஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி 9455 இதுலேருந்து நாளையோட ரிசல்ட் இப்படி வரும். 9455 இன்னையோட ரிசல்ட்டு. நாளையோட ரிசல்ட்டுக்கு நம்ம 3 டிஜிட்டுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பி போர்டு மாற்றாமல் அப்படியே வைக்கணும். இதுதான் ரூல்ஸில் மொதல் பாயிண்ட் வந்து பி போர்டை மாற்றாமல் அப்படியே வைக்கணும். அடுத்து ஏ போர்டை சிக்கு வைக்கணும், -1 போட்டு வைக்கணும். 3 அதே 3 வந்து ஏ போர்டாகவும் வைக்கணும். 3 5 3 சரிங்களா? 3 5 3 இது வந்து ஏபிசி ஃபார்முலா, 3 டிஜிட் ஃபார்முலா, சிம்பிள் ஃபார்முலா. 3 5 3 நாளைக்கு 4 டிஜிட் ஃபார்முலா எப்படி பண்ணுவோம்? அதாவது முதல் நாள் ரிசல்ட்டில் இருந்து தான் அடுத்த நாள் ரிசல்ட்டை கொண்டு வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து 9 அப்படியே இறங்கணும், இங்கே வந்து 5 அப்படியே இறங்கணும். அதாவது இது வந்து 4 டிஜிட் ஃபார்முலா, 3 டிஜிட் ஃபார்முலா பார்த்தோம். அடுத்து இங்கே 2 நம்பரில் +1 போட்டு வைக்கலாம். அப்படி பார்க்கும்போது 5 6 95 65. நாளைக்கு 4 டிஜிட் நம்பர் வந்து, அதாவது நம்மளுடைய கால்குலேஷன் படி எடுக்கிற நம்பர் வந்து 9 5 6 5 சரிங்களா? அடுத்து இருக்கிறது வந்து 9 5 4 30 18. நம்ம கால்குலேஷனில் 3 டிஜிட் 4 டிஜிட் பார்த்துட்டோம். இவங்களுடைய கால்குலேஷனில் சில நம்பர் டைரெக்டாக வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது இங்கே -4 இங்கே +4 போட்டிங்கன்னா 1 8 ஃபார்ம் ஆகுது. இந்த 9 டைரெக்டாக இருக்கலாம். 918 இவங்களுடைய கால்குலேஷனில் ஏபிசி வந்து 918, 4 டிஜிட் வந்து 39 18. இது நம்மளுடைய கணிப்பு. உங்கள் கணிப்பு இதை மாதிரி வர்றதை பாருங்கள். ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து வின் பண்ணலாம். ஒரு மாதத்தில் பி போர்டு மட்டும் டைரெக்டாக உட்காருறது வந்து, பி போர்டு டைரெக்டாக 4 தடவை உட்காருது. சி போர்டு 2லேருந்து 3 தடவை, ஒரு சில நேரம் 4 தடவை உட்காரும். அதே மாதிரி ஏ போர்டும் 4 தடவை உட்காரும். குறைஞ்சது ஒரு போர்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி முதல் நாள் நம்பர்லேருந்து அடுத்த நாள் நம்பர் வந்து இந்த ஃபார்முலாவில் அப்படியே உட்காருது. அதனால் ஏதாவது ஒரு நம்பரை, ஒரு போர்டை வந்து கன்ஃபார்மாக இந்த போர்டு இந்த இடத்துல தான் வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்பர் எடுத்திங்கன்னா 3 டிஜிட்டு கால்குலேஷனு ஈஸி. நம்ம வந்து பி போர்டு முதல் நாளுடைய பி போர்டு வந்து அடுத்த நாள் வரும் அப்படிங்கன்னு கால்குலேஷன் எடுக்கிறோம். சியும் ஏஓ நம்பர் சேஞ்ச் பண்ணுறோம். இது வந்து ஏபிசி ஃபார்முலாவுக்கு எடுத்துக்கிறோம். 4 டிஜிட்டுக்கு வந்து டி போர்டோ சி போர்டோ சேமாக வச்சு மொதல் 2 நடுவில் உள்ள 2 நம்பரை மட்டும் +1 போட்டு வைக்கணும். அதுதான் ஃபார்முலா. அதாவது மாதத்தில் ஒரு நாள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்க, நம்மளால் வின் பண்ண முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். 3 டிஜிட் 4 டிஜிட் நாம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.